வணக்கம். பாலமுருகன். சவுக்கு சங்கருடைய உதவியாளர் பிரதீப் ஒரு பேட்டியில ஒட்டு மொத்தமா இவங்களுடைய பண்டவாளத்தை ஃபுல்லா தண்டவாளத்துல ஏத்திட்டாப்படி. இதன் அடிப்படையில இவனுங்க போட்டிருக்கக்கூடிய அத்தனை யோக்கியகார வேஷமும் அயோக்கியத்தனமானதுங்கிறது அம்பலமாயிருச்சு. அதாவது தான் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு முகம், அப்படிங்கிற அந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த பொது வெளியில அநீதியை நாங்கள் எதிர்க்க போகிறோம், ஊழலுக்கு எதிரான முகம், அதாவது திராவிட சித்தாந்தத்தை நாங்கள் நேரடியாக எதிர்க்க போகிறோம் அப்படின்னு மல்டி டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த பாலிடிக்ஸ்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான கருத்தியலை முன்வைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இவனை ஆரம்பத்துல இருந்தே நாம கார்னர் பண்ணோம். இவன் 1ஆம் நம்பர் பாலிடிக்ஸ் புரோக்கர், இதை தாண்டி இங்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே இவனை நம்ம கார்னர் பண்ணோம். இவனை கார்னர் பண்ற மாதிரியே இங்க இருக்கக்கூடிய நிறைய பேரையும் நம்ம கார்னர் பண்ணோம். அதுல ஒருத்தன் சீமான்கிறவன் தமிழ் தேசிய போர்வையில உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பண்றான், திமுகவை எதிர்க்கிறான். இவன் என்ன பண்றான், அதிமுக காசை வாங்கிக்கிட்டு திமுகவை எதிர்க்கிறான். இவன் என்ன பண்றான், அதே உங்க பிஜேபி காசை வாங்கிக்கிட்டு திமுகவை எதிர்க்கிறான். அப்போ திமுகவை எதிர்ப்பதற்காக இங்கே RSS இருக்கு பாத்தீங்கல்ல, அதனுடைய மிகப்பெரிய பன்முகத்தன்மையான வடிவத்தில் இருக்கக்கூடிய அல்லு சில்ற பசங்க இருக்காங்க பாத்தீங்கல்ல, இந்த மாதிரி காசுக்காக விலை போகக்கூடிய அல்லு சில்லறைகளை ஃபுல்லா ஒன்று திரட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் அனைவரையுமே என்ன வேலை செய்யணுங்கிறதுக்காக திமுகவை ஒழிக்க வேண்டும், திமுகவை கட்டம் கட்ட வேண்டும், திமுகவை என்ன சொல்றது கேவலப்படுத்த வேண்டும் இப்படிங்கிற ஒரு விஷயத்த RSS மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்து விட்டதுல இந்த மாதிரி அந்த சோத்துக்காக, அதாவது காசுக்காக என்ன வேலை வேண்டுமானால் செய்யக்கூடிய கேவலமான வேலையை இவனுக்கு தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு நம்ம ஆரம்பத்துல சொன்னா, இல்லைங்க அதெல்லாம் கிடையாது, இவங்கெல்லாம் நேர்மையான பத்திரிகையாளர்கள், இவர்கள் எல்லாமே வந்துகிட்டு ஊடக அறம் பற்றி பேசுறவங்க, இந்த மாதிரி நீங்க அரசாங்கத்துக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இந்த மாதிரி அரசாங்கம் பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாத்தையுமே சுட்டி காட்டுறவங்க நீங்க தப்பா பேசுறது வந்துகிட்டு சரி கிடையாது, உங்களுடைய பார்வை சரி கிடையாது சொல்லி நமக்கு எதிரா அவங்களுக்கு ஆதரவா நல்லா சொம்படிச்சக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இப்போ உப்பு கண்டம் பறி கொடுத்த பாப்பாத்தி மாதிரி என்ன பண்றது அப்படின்னு தெரியாத அளவுக்கு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டா இந்த பிரதீப் 1ஆம் நம்பர் அவன் கஞ்சா குடிக்கி, 1ஆம் நம்பர் அவன் திருட்டு பய, அவன் 1ஆம் நம்பர் மொல்ல மாதிரி எங்கெல்லாம் இளவு ஒழுகுதோ அங்கெல்லாம் அந்த என்ன சொல்றது அவங்களுக்கு ஆதரவாக, யாருக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக, அநீதியை இழைத்தவர்களுக்கு ஆதரவாக பேமெண்ட்டை பேசிவிட்டு அந்த பேமெண்ட்டை வாங்கிக்கிட்டு இங்க சேனல்ல உட்காந்து பேசக்கூடிய கேவலமான முகமாக, அதுவும் இல்லாம தான் கூடையே இருக்கும் போதும் கூட தனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேர்ந்து விட்டால் அந்த ஆபத்தை நீயே சரி பண்ணிக்கணும், அதை என்கிட்ட கொண்டுட்டு வரக்கூடாது, அது உன்னுடைய பர்சனல் ப்ராப்ளம் சொல்லி கை கழுவி விட்டுட்டு காட்டி கொடுத்துட்டு போகக்கூடிய கேவலமான ஒரு கொடூரமான கேரக்டர் தான் இந்த சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லி அவருக்கு கூட வேலை பார்த்திருக்கக்கூடிய இந்த பிரதீப்ங்கிற ஆளே சொல்லியிருக்காங்கன்னா, நாமெல்லாம் எதையுமே சொல்ல வேண்டியதில்லை, கரடியா முகத்துல காரி துப்பி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு அம்பலமாயிருக்கு. காரணம் இங்கே பிஜேபிக்கும் RSSக்கும் ஒரு மிகப்பெரிய மமதை ஒன்று உண்டு. அதாவது எப்பவுமே பாசிசத்துக்கு ஒரு குணம் இருக்கும். அந்த குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் என்னை வெல்வதற்கு இந்த உலகத்தில் யாருமே பிறந்து வர முடியாது அப்படிங்கிற திமிர்த்தனமான எண்ணம் பாசிசத்தின் முகம், பாசிசத்தின் கொள்கை, பாசிசத்தின் வரலாறு, பாசிசத்தின் அடிப்படை. இது ஒவ்வொரு பாசிஸ்டுகளுக்கும் அவங்களுடைய ஆழமா அந்த விஷயத்த நம்புவாங்க. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் அவங்க மக்களையே அணுகுவாங்க. இதற்கு உதாரணம் தான் நாஜிக்களுடைய திட்டங்கள் எல்லாமே இதன் அடிப்படையில தான் இருக்கும். அவ என்ன சொல்ல வருவான்னு கேட்டீங்கன்னா, சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்தை மீறுவது, சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்தை அழிப்பது, சட்டத்துக்கு உட்பட்டு ஜனநாயகத்தை அடியோடு ஒழித்து கட்டுவது, இதுதான் பாசிசம். இந்த நாஜிச கோட்பாடை மிக தெளிவாக செய்வதற்கு அங்க ஹிட்லர் தொடர்ச்சி அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்த வேலையை இவர்கள் கையில் எடுத்து
அவன் சொல்லக்கூடிய ஃபைனலான விஷயம் நான் கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தை இந்த பூமி பந்தில் ஜெர்மானியர்கள் மட்டுமே கடவுளுக்கு இணையானவர்கள், ஆரியர்கள் மட்டுமே கடவுளுக்கு இணையானவர்கள். ஆகையால் ஆரியன் என்பவன் உயர்தரம் மிகுந்தவன், அவனுக்கு கீழே இருப்பவர்கள் அனைவரும் அடிமைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவன் தொடர்ச்சியா சொல்லி கொண்டு வந்ததின் விளைவாக இந்த உலகமே எனது காலடியில் இருக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தின் விளைவாக தான் கடைசியில் அவனது இறப்பு கேவலமா இருந்தது. அதே வார்த்தையை தான் இங்கே இருக்கக்கூடிய RSS, இங்கே காங்கிரஸ் என்கிற ஒரு விஷயத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் நாங்கள் ஒழித்து கட்டுவோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே பிஜேபியை எதிர்ப்பதற்கு இங்க யாருக்குமே தில்லு கிடையாதுன்னு சொல்லி 10 வருஷம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பாங்கிற மாதிரி இங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கான் வடநாட்டுல வந்துகிட்டு இந்த பிஜேபி. காரணம், மக்கள் அனைவரும் வந்துகிட்டு ஜனநாயகத்தின் மீது திரும்பி வந்து அவர் இந்த நம்பிக்கைகளின் மீது வழி நடத்தக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. பிஜேபியின் குரூர முகத்தை இன்றைக்கு ஒவ்வொருத்தங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பிஜேபி நடந்திருக்கு நிலைமை. அந்த பிஜேபி வழி நடத்தி யார் யாரெல்லாம் எலும்பு துண்டை கடிக்கிறார்களோ அவர்களுக்கும் இதே மனநிலை தான் இருக்கும். என்னை வெல்வதற்கு யாருமே கிடையாது, நான் தான் இங்கே அனைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானுடைய பேச்செல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு முறையுமே கையை உயர்த்தி காட்டுத்தனமான கூச்சலை போட்டு கத்தி கத்தி பேசி, அதாவது நான் ஒருவனே கட்சி, கட்சியே நான், என்னை தாண்டி இங்க எவனுமே கிடையாது, ஒரு என்ன சொல்றது, ஒரிஜினல் ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் ஒரு ஆம்பளை, இந்த மாதிரி கேடுகட்ட வார்த்தைகளை ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய ஜாம்பிஸா கொம்பு செய்ய விடக்கூடிய வேலை தமிழ் தேசியம்ங்கிற அயோக்கியத்தனமான ஒரு வார்த்தையை கையில வச்சுக்கிட்டு அவன் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கான். இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அந்த ஜேர்னலிஸ்டுக்குள்ள அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆள் மனதில் இருக்கக்கூடிய கொள்கையற்ற தன்மையை என்ன பண்றது, எதை வச்சு இந்த திமுகவை எதிர்ப்பது, குறைந்தபட்சம் ஒரு பிஜேபி ஒரு திமுகவை எதிர்க்கிறது என்றால் நான் பாசிஸ்ட், நான் RSS காரன், நான் வலதுசாரி, அதன் அடிப்படையில உனது சித்தாந்தத்தை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னா இங்க நேரடியாக ஆரியர் வெர்சஸ் திராவிடங்கிற விஷயம் புரிஞ்சு போயிடும். ஆனா இந்த சவுக்கு வந்து எதை வைத்து அவங்களை எதிர்க்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமான இவன் உப்பு சரியில்லை, இவனோட சாப்பாட்டுல புளி சரியில்லைங்கிற விஷயத்தை சொல்லிட்டு வரும்போது அவன் தன்னை ஒரு புரோக்கர் என்று ஒவ்வொரு முறையும் அம்பலப்படுத்திட்டே இருக்கிறான். அப்படிங்கிற விஷயத்தை மறைப்பதற்காக தான் நிறைய விஷயத்த போர்வைகளை போட்டுக்கிட்டு, நான் ஒருவர் இல்லைன்னா இந்த பழனிசாமி வேஸ்ட், இங்க நான் தான் மிகப்பெரிய அளவுக்கு அநீதியை தட்டி கேட்கிறேன், ஊழலை தட்டி கேட்கிறேன், அந்த அளவுக்கு வந்து என்கிட்ட கருத்து உரு இருக்கிறது, ஆகையால் என்னை கண்டு அனைவரும் அச்சப்படுகிறார்கள் அப்படின்லாம் வாய வந்துட்டு இன்னைக்கு காசுக்கு 100 ரூபாய் காசு யாரு காசு கொடுத்தாலும் அவர்கள்ட்ட போய் சோர்சஸ் பேசிட்டு எனக்கு ஊறுபட்ட சோர்சஸ் இருக்கு, அந்த அளவுக்கு நான் மிக திறமையானவன் சொல்லி பேசிட்டு கடைசியில இவங்க எல்லாமே எந்த அளவுக்கு அட்ட பார்டர் கேஸுங்கிறது, காசுக்காக விலை போகக்கூடிய ஒரு பிராஸ்டியூட் லெவல்ல இருக்கக்கூடிய கேவலமான ஆளுன்னு சொல்லி அந்த பிரதி போட்டு கொடுக்கவும், இந்த முகங்கள் அனைத்துமே இந்த உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த பிம்பங்கள் அனைத்துமே சுக்கலா உடஞ்சு போனதுக்கு காரணம் இவன் 1ஆம் நம்பர் அயோக்கிய பைய அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த பேட்டியில நமக்கு எல்லாமே தெரிய வந்திருக்கு. இதுல இந்த சீமானிச கும்பல்கள் இருக்காங்க பாத்தீங்கல்ல, என்ன சொல்றது, கதறி குடிக்கிறாங்க. இப்போ இந்த சாட்டா மாமா பையன் பாத்தீங்கல்ல, முந்தானத்து வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்த வீடியோவை இப்ப மாத்திட்டான், பிளேட்டை திருப்பி போட்டு இப்போ சங்கருக்கு ஆதரவாக குண்டாசில் கைது செய்யப்பட்டது உரிமை மீறல், பத்திரிகை சுதந்திரத்துக்கு மீறுறது, ஊடக அறத்தை மீறுவதுன்னு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா இவர்கள் எல்லாம் எந்த மாதிரி ஆட்கள்ங்கிறது நமக்கு பட்ட வர்த்தனமா, அதாவது பகலே எருமாடு தெரியுற மாதிரி இவனுக்கு பேசக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியுது. இன்னும் எத்தனை சவுக்கு சங்கர்கள், இன்னும் எத்தனை அயோக்கியத்தனமான சீமான்கள், இன்னும் எத்தனை காசுக்கு விலை போகக்கூடிய சாட்டை மாமா பயல்கள், இன்னும் ஊறுபட்ட பேரு தமிழினத்தை காட்டி கொடுப்பதற்கு அங்கே அவனிடம் எலும்பு துண்டை வாங்கி கடித்து நக்கி கொண்டு திரிவதற்கு இங்கே ஊறுபட்ட ஆளுங்க இருக்கிறாங்க. இவர்கள் அனைவரையுமே ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற அந்த போர்வையில் இருந்து அப்படி வேரோடும் வேரடி மண்ணோடும் தூக்கி வெளியே எரிஞ்சிட்டு இவங்க எல்லாம் காசுக்கு வேலை பார்க்கக்கூடிய புரோக்கர் பசங்கிற அடையாளப்படுத்துவதுதான் நம்மளுடைய லைஃப்ல இன்னைக்கு மிக மிக முக்கியமான விஷயம். அந்த முக்கியமான விஷயத்துக்கு இந்த பிரதீப் மாதிரி ஆட்கள் வந்துட்டு உதவியா இருந்தது அவர் மிகப்பெரிய வரவேற்க தகுந்த ஒரு விஷயம்தான். காரணம், ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கக்கூடிய இந்த பத்திரிகை இந்த மாதிரி மோசமான செயல்களுக்கு விலை போவது என்பது ஜனநாயகத்துக்கு ஆபத்து என்பது மட்டும் இப்போதைக்கு நம்ம சொல்லக்கூடிய உறுதியான வார்த்தை.
ஆரம்பிக்கலாங்களா?